அஸ்ஸலாமு அலைக்கும். பூரி கிழங்கு பண்ணலாமா? இதே மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் நான் லைட்டாக உப்பு போட்டு 3 சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம், பச்சை மிளகாவும் சேர்த்து. இஞ்சி மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பூரி கிழங்குக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்கும். வெங்காயமும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுவும் பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் நான் கடலைப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கிழங்க சேர்த்துடலாம். கிழங்க சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிழங்க நல்லா அதிலேயே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சதும் உப்பு செக் பண்ணிவிட்டு மல்லிக்கீரை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு சிம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பூரி கிழங்கு ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பூரிக்கு மாவும் சேர்த்துடலாம். அதில் 1 கப் மைதா, 1 கப் கோதுமை, கொஞ்சோண்டு உப்பு, 1/2 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் ரவா, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேருங்க. மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். பிசைஞ்சு அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரியை பொரிச்சிடலாம். நம்ம பூரி பாருங்கள், அழகாக புசு புசுன்னு சூப்பராக உப்பி செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.